ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய சிக்கன் ரோல் கட்டாயம் ஒன் டைம் உங்க பிள்ளைங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரஸ்ட் எடுத்து ரொம்ப குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் மசாலாலாம் ஏறி சூப்பரா இருக்கும். இதுல சேர்த்திருக்க எல்லா சீசனிங் பவுடருமே உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல வரும். சிக்கன்ல கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாதுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க மசாலா பொடி சேர்க்கவே ஆரம்பிக்கணும். 1/2 hour to 1 hour கண்டிப்பா நீங்க ஊற வச்சுக்கோங்க. பேன்ல ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நார்மல் ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கலாம். பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கலர் மாதிரி கருகிடக்கூடாது. உடனே வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனா போதுங்க. சிக்கனை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு, சிக்கன் இதெல்லாம் சேர்ந்து நீங்க வதங்கும் போது நல்ல மணமா இருக்கும். பெரிய பெரிய சிக்கன் ரோல் சொல்றோம். அதுக்கப்புறம் உரப்புக்கு எதுவுமே சேர்க்கலாம் கேட்டா கிட்ஸுக்காக செய்யறோங்க. இதுல டொமேட்டோ பேஸ்ட் சேர்க்கிறோம். கலர் இருக்கும், ஆனா கண்டிப்பா உரப்பு இருக்காதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணும்போது கேப்சிகமும் கேபேஜும் சேர்த்துக்கணும். அப்பதான் நல்லா கிரன்ச்சியா இருக்கும். கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சீஸ் லாஸ்டா சேர்த்துக்கங்க. இதுதாங்க பேசிக் பெரிய பெரிய சிக்கன் ஸ்டஃபிங். இது சேம் பன்னீர்ல நீங்க பண்ணலாம். நான் டோர்ட்டியா பிரெட்ல சில்லி மயோனீஸ் சாஸ் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட இது அவைலபிளா இல்லைன்னா நார்மல் மயோனீஸையும் சில்லி சாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கலர்ல கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்க ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணும்போது லெட்யூஸ் தான் வைக்கணும் மேல. பட் என் பிள்ளைங்களுக்கு லெட்யூஸ் பெருசா பிடிக்காது. சோ அதனால கேபேஜே வச்சிருக்கேன் நான். என் பிள்ளைங்களுக்கு சீஸ் பிடிக்கும்ன்றக்காக இன்னும் கொஞ்சம் மேல சீஸ் வச்சு நான் ரோல் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேறனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இந்த பிரெட் அவைலபிளா இல்லைன்னா பெரிய சப்பாத்தியா போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். பேன்ல பட்டர் அப்ளை பண்ணி எல்லா பக்கம் கோல்டன் கலர் ஆக வரையும் பொறுமையா நீங்க டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அவ்வளவுதாங்க. செம்ம சூப்பரான பெரிய பெரிய சிக்கன் ரோல். வெளியே ஃபுல்லா கிறிஸ்பியாவும் உள்ள ஃபுல்லா ஜூசியாவும் இருக்கும். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.